ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்டு காஃபெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சுதும்பு மீன் குழம்புங்க. இந்த மீனை பயன்படுத்தி குழம்பு வைக்கிறதுனால குழம்புடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் பார்க்க தாங்க குட்டியாக இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா உரசி கழுவணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதோடைய கரைசலை நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 3 தக்காளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழம்பு வைக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஆனியனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இந்த மீன் குழம்புல கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். ஸோ இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் நம்ம கத்திரிக்காய் இது கூட சேர்த்துட்டு கத்திரிக்காவையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி வதக்குறப்போ கத்திரிக்காயோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி, மிளகாய்த்தூள், தக்காளி அந்த கரைசலை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்கிற கேப்பில் இந்த சைடு நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு பூண்டு தோலை நீக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். தேங்காய் ரொம்பவே சேர்க்கக்கூடாது இந்த குழம்புல. ஏன்னா இந்த மீனுக்கு மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் தேங்காய் சேர்க்குறப்போ அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரெக்டாக அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அதே சமயம் நம்ம மிளகு சீரகம் சேர்த்து தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மிளகு சீரகம் சேர்க்கறதுனால லைட்டாக சிறுகசப்பும் ஏற்படும். ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல தேங்காய் போடுறதுனால அந்த கசப்பு தன்மையை குறைக்கிறதுக்காக இந்த தேங்காய் ரொம்பவே பேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கப்போ சேர்க்கக்கூடாது. நம்ம கரெக்டான அளவில் மிளகாய்த்தூள், புளி எல்லாமே கரெக்டாக எடுத்தோன்னா இந்த மாதிரி திக்னஸ் இந்த குழம்பு இருக்குங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நம்ம கொதிக்க விட போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டோடைய பக்குவத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரன்னும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குழம்புல இந்த திரியாக போகாது. அதே சமயம் குழம்பு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இதை பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி கொதித்து நல்லா திக்னஸாக இருக்கும் போது ஊற்றணும். அதாவது ரொம்ப திக்னஸ் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனில் இருக்கும் போது நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு சும்மா ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேணாம். இந்த மசாலா பொருள் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் ஆல்ரெடி அரிசி கழுவுன தண்ணியெலாம் போட்டு நல்ல தண்ணியும் சேர்த்து கழுவி நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்ச மீனை ஒன்று ஒன்றா இதோட சேர்த்துடலாம். மீனை சேர்க்கும் போது நம்ம சேர்த்தோடனே உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்ல சிம்மில் வச்சு மீனை கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் மீனில் உப்பு காரம்லாம் இறங்கும். அதே சமயம் மீனை நம்ம போடுறோம் இல்லையா, போட்ட உடனே இந்த மாதிரி கிண்டக்கூடாது அப்படின்னு சொன்னது மீன் உடையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இன்னொன்று இது ரொம்ப குட்டியாக இருக்கிற மீனுன்றதுனால நம்ம உடனே கிண்டினா குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம உடனே கலந்து விடக்கூடாது. மேலே பச்சை கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் மீன் போட்டு 5 நிமிஷம் கழித்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
சூப்பரான நம்ம சுதுப்பு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம குழம்போடைய வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.